கேரி புரூக் செகண்ட் டெஸ்ட்ல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காது. என்ன சம்பவம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது கேரி புரூக் பண்ற ஒவ்வொரு விஷயமே வேற லெவல்ல இருக்கு. அதாவது ரீசெண்டா T20 அண்ட் ODI ஒயிட் பாலுக்கு கேப்டன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க கேரி புரூக்கை. அதுக்கப்புறமா ரெட் பால் கேப்டன் ஆக்கணும்னா அதில் சிறந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காரு, 99 ரன்னுக்கு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் எங்கே விட்டாரோ அதே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேற லெவலில் பங்கம் பண்ணியிருக்காப்புல. என்னன்னா கேரி புரூக் செகண்ட் டெஸ்ட்டில் தலைவர் செஞ்சுரி போட்டிருக்காவோ, வேற மாதிரி தரமான சம்பவம். ஒருவேளை இருக்குமோ, பாகிஸ்தான்ல 339 ரன் அடிச்சாப்புல அதே மாதிரி ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஃபேன்ஸ் மத்தியில். ஒருவேளை அடிச்சிட்டா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எவர் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்துடும் கேரி புரூக். அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிற. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க இந்தியாவில். வாஷிங்டன், ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா எல்லாம் இருக்காங்க. சரி பார்ப்போம். ஆகாஷ் தீப் நல்லா தான் போடுறாப்புல. என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அவர் செஞ்சுரி அடிக்கும்போது ஒயிட் பால்ல என்னதான் கேப்டன்சி கொடுத்தாலும் ரெட் பால்ல அந்த செஞ்சுரி போடுறது வேற மாதிரி இருக்கும். அதான் க்ரௌடு என்ஜாய்மெண்ட்டு, ஃபீல்டு, டக் அவுட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க கேரி பிரபு செஞ்சுரி அடிச்சதுனால. இப்படியே போயிட்டு இருந்தா பென் ஸ்டோக்ஸை தூக்கிட்டு ஒயிட் பால் கேப்டனான கேரி புரூக்கை ரெட் பாலுக்கு மாற்றிடுவாங்க இங்கிலாந்து டீம். பட் என்னன்னா பிரண்டன் மெக்கலம், கேரி புரூக் ஒத்து போகுமா, அதுதான் இப்போ கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ், பிரண்டன் மெக்கலம் ஆல்ரெடி நியூசிலாந்தில் பிறந்தவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு செட் ஆகும். பட் கேரி புரூக்குக்கும் பிரண்டன் மெக்கலமுக்கும் செட் ஆகுமா? ஏன்னா ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேனுக்கும் ஒரு நியூசிலாந்து பேட்ஸ்மேனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு. அது வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் கேப்டனாக தான் இருப்பார். கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் என்னதான் இருந்தாலும் பென் ஸ்டோக்ஸ் செகண்ட் டெஸ்ட்ல டக் அவுட் ஆனாலும் கேரி புரூக்கு விட்டு கொடுக்காம தனது கேப்டன்சி கிடைக்கலனாலும் பென் ஸ்டோக்ஸ்க்காக நான் அடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி 130 ரன் அடிச்சு நாட் அவுட்ல ஆடிட்டு இருக்காரு. இப்போதைக்கு டே 2ல செகண்ட் டெஸ்ட்ல டீ பிரேக் வரைக்கும் கேரி புரூக் அவுட் ஆகல. செம பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராப்புல. ஆல்ரெடி பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், இந்தியாவில் ஏகப்பட்ட லீக்ல பார்த்தீங்கன்னா கேரி புரூக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல. டெஸ்ட் சீரீஸ், ODI, T20 எல்லா சீரீஸ்லையும் தலைவர் செஞ்சுரி மேலே செஞ்சுரி ஓட்டிருக்காப்புல. ஸோ இதே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இங்கிலாந்துக்கு அடுத்த ஜூ ரூட் கிடைச்சிட்டாங்க. அடுத்து இயான் மோர்கன், அடுத்து ஆல்ஸ்டர் குக், என்ன வேணா சொல்லலாம். கேரி புரூக்கை வேற மாதிரி தரமான சம்பவம். அதில் பாருங்க, டீம் டக் அவுட்ல பென் ஸ்டோக்ஸ் எந்திரிச்சு நின்று கைதட்டுறது, கிளாப் பண்றது வேற மாதிரி தரமான சம்பவம். ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச்ல டக் அவுட் 0 ரன் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காப்ல. பட் அதை பொறுப்பே படுத்தாம நம்ம கேரி புரூக் போட்ட அடியெல்லாம் வேற மாதிரி சம்பவம். ரெட் பால், ஒயிட் பால் 3 ஃபார்மேட்டுக்கு இனிமேல் கேரி புரூக் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறது நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.